இறை இயேசுவில் அன்பு மிக்கவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழா வாழ்த்துக்களை அனைவருக்கும் சமர்ப்பிக்கின்றேன். மனிதரை அன்பு செய்ய மனிதராக மனுருவெடுத்த இறைவன் மனிதரோடு என்றென்றும் வாழ விரும்பும் தனது உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாகவும் பானமாகவும் நமக்கு விட்டு சென்றார். பாலைவனத்தில் பசித்திருந்த மக்களுக்கு மன்னா வழங்கிய இறைவன் தன்னை பல நாட்களாக பின்தொடர்ந்து வந்து போதனைகளை கேட்டு பசியோடு இருந்த மக்களுக்கு வயிறார உணவளித்த இறைவன் தன்னையே உணவாக தந்திருக்கின்றார். அன்பில் பல வகையுண்டு. எந்த பிரதிபலனும் பார்க்காத அன்பு. நீ அன்பு செய்யாவிட்டாலும் நான் எனது அன்பை தருவேன் என்று உள்ளார்ந்த அன்பை தருவது. இத்தகைய அன்பை கொண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த இயேசுவையே நாம் திருமுழுக்கு வழியாக மீட்பெரும் ஆண்டவருமாக நமது மாபெரும் கொடையாக பெற்றுள்ளோம். அழியா வாழ்வாகவும் நம் வாழ்வுக்கு ஆற்றல் தரும் அருமருந்தாகவும் உடலும் இரத்தமாகவும் இருந்து நம்மை தந்தையோடு இணைக்கும் அரும்பணியை ஆற்றுகின்றன. இறைவனிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அதே கொடைகளை பிறருக்கு பகிர்ந்து வாழும் போது மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இத்தகைய மனமகிழ்வில் இறைவனை தேட நாம் எப்போதும் கொடுப்பவர்களாக திகழ்ந்திட வரம் வேண்டி இக்கல்வாரி பலையில் இணைவோம். கோதுமையின் கொழுமையால் அவர் அவர்களுக்கு உணவளித்தார். மலைச்சேரால் அவர்களுக்கு நிறைவளித்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் இந்த உலகிலே என்றும் எங்களை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். எங்கள் மீது கரிசனையாக இருக்கின்றார். அவர் எங்களோடு வாழுகின்றார் என்பதனுடைய அடையாளமாக இருப்பது ஆண்டவர் இயேசுவினுடைய நற்கருணையாக இருக்கின்றது. இயேசு தம்மை உடைத்ததனுடைய நினைவாக எங்களுக்கு விட்டு சென்ற அடையாளமாக இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்தம் இருக்கின்றது. ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்ளுகின்ற வேளையிலே, திருவிருந்திலே பங்கு கொள்ளுகின்ற வேளையிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடலிலே மறையுடலாகிய கிறிஸ்துவினுடைய திருச்சபையிலே நாங்கள் ஒன்றிணைகின்றோம் என்பதனை இன்றைய விழா எங்களுக்கு எடுத்தியமிருக்கின்றது. விசேட விதமாக ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கின்றது என்பதனை இந்த விழா எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. இந்த திருப்பலியின் வாயிலாக நாங்கள் மன்றாடுவோம். இந்த நற்கருணை பக்தியிலே நாங்கள் வளர, இந்த இறை பிரசன்னத்திலே எங்களுடைய சப வாழ்வை நாங்கள் ஆழப்படுத்தி கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தூண்ட வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், எங்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற தேவைகள், இன்னும் இந்த சமூகத்திலே, இந்த பங்கு திருச்சபையிலே
முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து ஆன்மீக கடமைகளும் முன்னேற்பாடுகளும் சிறப்பாக அமைந்திட ஒருவரோடு நற்கருணை காட்டுகின்ற அந்த பண்பியல்பான ஒற்றுமையோடு இணைந்து செயற்பட இறைவரம் வேண்டி மன்றாடி நிற்போம். தகுதியான முறையிலே இந்த பலியிலே இணைந்து கொள்வதற்கு எங்களுடைய தகுதியின்மையை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி நிற்போம். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரு முந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரு முந்தன் பிள்ளை நான். பாடி வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து சென்றேன். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரு முந்தன் பிள்ளை நான். சுமைகளில் சோர்வுற்றோரே, என்னிடத்தில் வாருமென்றே அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா. நான் தவறு செய்தேன், மந்தை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரு முந்தன் பிள்ளை நான். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உம்மையின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்தே உம்மை மகிமைப்படுத்துகின்றோம்.
மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் ஒன்று இறங்கும் தேவ தந்தை இறைவனே, தேவ மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்த தொடக்க நூலிருந்து வாசகம். அந்நாட்களில் சாலோம் அரசர் மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். உன்னத கடவுளின் அர்ச்சகராயிருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி கிறிஸ்து அப்பமும் இரசமும் ஒப்பு கொடுத்தார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி ஆண்டவரின் தலைவரிடம், நானும் பகவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி
கிறிஸ்து அப்பமும் ரசமும் கொடுத்தார். வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார். எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசேதேக்கின் முறைப்படி கிறிஸ்து அப்பமும் ரசமும் கொடுத்தார். நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் மக்கள் தம்மை வந்தளிப்பர். வைகரை கவருவித்து பணியைப் போல இளம் வீரர் உம்மை வந்தடைவர். மெல்கிசேதேக்கின் முறைப்படி கிறிஸ்து அப்பமும் ரசமும் கொடுத்தார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக் கொள்ளார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி கிறிஸ்து அப்பமும் ரசமும் கொடுத்தார். நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர், உமது இரத்தத்தால் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாறாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 11 தொடக்கம் 17. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறை ஆட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக்க வேண்டியவர்களை குணப்படுத்தினார்.
பொழுது சாயத் தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலுமுள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கு உணவு வாங்கி வந்தால் தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆயிரத்தி 263 ஆண்டு ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த குருவானவர் அருட்தந்தை பீட்டர். இவர் இத்தாலியிலே பொன்சேனா என்கின்ற இடத்திலே திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற வேளையிலே இவருக்குள்ளே ஒரு ஐயப்பாடு இருந்தது. எவ்வாறு இந்த திருப்பலி வேளையிலே இந்த அப்பத்தையும் இரசத்தையும் வசீகர வார்த்தைகளை சொல்லி செபிக்கின்ற வேளையிலே அது எவ்வாறு இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்றது என்கின்ற ஒரு ஐயப்பாடு அவரிடம் இருக்கின்றது. ஆனால் அவரது திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற வேளையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் அது மாறுகின்றது. அது எல்லோருடைய பார்வைக்கும் அது தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புதுமையினுடைய பின்னணியிலே 4ஆம் ஏர்பன் என்கின்ற திருத்தந்தை கிறிஸ்துவினுடைய திருவுடல் திரு இரத்தத்திற்கு நாங்கள் பெருவிழா எடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுக்கின்றார். அந்த வேண்டுகோளுக்கு அமைவாகத்தான் இன்றைய நாளிலும் நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்தத்திற்கு நாங்கள் பெருவிழா எடுக்கின்றோம். இயேசுவினுடைய இந்த திருவுடல் திரு இரத்தத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே, அன்பானவர்களே, நற்கருணை என்பது அது எங்களுக்கு ஆண்டவர் தருகின்ற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றது. நற்கருணை என்பது அது இறைவன் எங்களுக்கு தருகின்ற கொடையாக இருக்கின்றது. நற்கருணை என்பது ஆண்டவர் இயேசு கல்வாரியிலே பெற்றுத்தந்த மீட்பினுடைய அடையாளமாக இருப்பது நற்கருணையாக இருக்கின்றது. நற்கருணை என்பது எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரே குடும்பமாக கிறிஸ்துவினுடைய மறை உடலிலே இணைக்கின்ற ஒரு விருந்தாக இருப்பது நற்கருணையாக இருக்கின்றது. இந்த நற்கருணையை பற்றி இன்னும் நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே இந்த நற்கருணையிலே 4 மறை உண்மைகள் இருக்கின்றன. ஒன்று, நற்கருணை என்று சொன்னால் அது நன்றி உணர்வு, நன்றி கூறுதலாக இருக்கின்றது. நற்கருணை என்று சொல்லுகின்ற வேளையிலே அது பலி விருந்தாக இருக்கின்றது. நற்கருணை என்று சொல்லுகின்ற வேளையிலே அது நிலையான வாழ்வை கொடுக்கின்ற உணவாக இருக்கின்றது. நற்கருணை என்பது அது நீங்காத பிரசன்னத்தை எங்களுக்கு தருகின்ற உணவாக இருக்கின்றது என்று சொல்லி இன்றைய நாளிலே நாங்கள் இந்த நற்கருணை என்பது ஒரு நீங்காத இறைவனுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தருகின்ற உணவாக இருக்கின்றது என்பதனை சற்று ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். திருவிவிலியத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை மக்களுக்கு பல வகையிலே வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அந்த வகையிலே பிரதானமாக ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே இருந்தது என்பதற்குரிய அடையாளமாக இருப்பது உடன்படிக்கை பேழையாக இருக்கின்றது. இதனை நாங்கள் விடுதலை பயண நூலிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
இந்த உடன்படிக்கை பேழை என்பது அதற்குள்ளே இருந்தது என்னவென்று சொல்லி சொன்னால் 10 கட்டளை, ஆரோனுடைய கோல், மன்னா உணவு, இந்த மூன்றும் அந்த பேழைக்குள்ளே இருக்கின்றது. அதனை மோசே ஆண்டவர் சொன்னதன் பிரகாரமாக அந்த உடன்படிக்கை பேழையை வடிவமைக்கின்றார். அந்த உடன்படிக்கை பேழையை அவர்கள் எங்கெல்லாம் சுமந்து சென்றார்களோ அங்கே அவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொள்கின்றார்கள். அந்த உடன்படிக்கை பேழை அவர்களிடம் எப்பொழுது இல்லாமல் போகின்றதோ அப்பொழுது அவர்கள் தோற்று போகின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம் யோசுவா புத்தகம் 3வது அதிகாரம் 15 தொடக்கம் 17 வசனங்களிலே யோர்தான் கடலை கடக்கின்ற அந்த நிகழ்வு, செங்கடலை கடந்து எவ்வாறு ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்களை விடுவித்தாரோ அதே போல யோர்தான் ஆற்றை கடந்து அவர்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு செல்லுகின்ற வேளையிலே இந்த உடன்படிக்கை பேழையை தான் தங்களுடைய தோள்களிலே சுமந்தவர்களாக முன்னுக்கு செல்லுகின்றார்கள். அவ்வாறு செல்லுகின்ற வேளையிலே அந்த கடலாக இருந்தது தரையாக மாறுகின்றது. அவர்களுடைய பாதை தெளிவுபடுத்தப்படுகின்றது. அதே போல் அதே புத்தகத்திலே, யோசுவா புத்தகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் எல்லாரும் இந்த பாட்டில் பாட்டிருக்கின்றோம், எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் என்று சொல்லி. அந்த எரிக்கோ மதில் இவர்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட நாடாகிய கானான் தேசத்திற்கு உள்ளே நுழைவதற்கு பெரியதொரு தடையாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த பெரும் தடையாகிய அந்த எரிக்கோ மதிலும் முன்னே வருகின்ற வேளையிலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அறிவுரையின்படி இந்த உடன்படிக்கை பேழையை எடுத்து அந்த நகரை சுற்றி ஒரு நாளுக்கு ஒரு முறை 6 நாட்கள் அவர்கள் வருகின்றார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த மதில்களை தகர்க்கின்றது. அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு செல்லுகின்றார்கள். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுடைய பல சந்தர்ப்பங்களிலே அவர்களுடைய கஷ்டமான கடினமான போராட்டங்கள் நிறைந்த அந்த வாழ்வு நிலைகளிலே இந்த உடன்படிக்கை பேழை, ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்தது. ஏலி என்கின்ற குருவானவர் சொல்லுகின்றார், இந்த உடன்படிக்கை பேழை பிலிஸ்தியருடைய கரங்களிலே அகப்படுகின்ற வேளையிலே the glory of Israel has gone என்று சொல்லி departed. இஸ்ரேல் மக்களுடைய அந்த மாட்சி, அந்த பெருமை, அந்த இறை பிரசன்னத்தினுடைய அடையாளம் எங்களை விட்டு நீங்கி விட்டது என்று சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, அது பழைய உடன்படிக்கையிலே இருக்கக்கூடிய இறை பிரசன்னமாக இருக்கின்றது. புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவர் இயேசு கல்வாரியிலே தம்முடைய நம்முடைய உயிரை கொடுத்து ஏற்படுத்திய அந்த பலியினுடைய நினைவாகத்தான் இயேசுவினுடைய திருவுடலும் திரு இரத்தமும் அப்பரச காணிக்கைகளின் ஊடாக எங்களுக்கு மாற்றி அமைக்கப்படுகின்றது. அந்த உடன்படிக்கையிலே உருவானதுதான், அந்த புதிய உடன்படிக்கையிலே உருவானதுதான் இந்த நற்கருணையாக இருக்கின்றது. இது என் உடல், இது என் இரத்தம் என்கின்ற சொல்லுகின்ற அந்த வசீகர வார்த்தைகளின் ஊடாக உருவாகுவதுதான் இந்த நற்கருணையாக இருக்கின்றது. எனவேதான் அந்த ஆண்டவர் இயேசு தம்முடைய அந்த பிரசன்னத்தை எங்களுக்கு நீங்காத நினைவாக விட்டு சென்றதனுடைய அடையாளமாக இந்த நற்கருணை இருக்கின்றது என்பதனை இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே எத்தனையோ தடவைகள் நாங்கள் கஷ்டப்பட்ட வேளையிலே, பிறரங்களை கைவிட்ட வேளையிலே, யாரிடம் உதவி என்று சொல்லி நாங்கள் நாட முடியாத கையிருந்த நிலையிலே வாழ்ந்த வேளையிலே இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்து இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாலே அழுது ஆறுதல் பெற்ற நாட்கள் இருக்கின்றன. அமைதி அடைந்த நாட்கள் இருக்கின்றன. பிரச்சனைகளுக்குரிய தீர்வினை பெற்றுக்கொண்ட நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது என்பதனை நாங்களே அதற்கு சாட்சிகளாக இருக்கின்றோம். நற்கருணையினுடைய பிரசன்னத்திற்கு இன்றைய நாளிலே இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற வேளையிலே இன்னும் அதிகமாக நாங்கள் எங்களை இந்த நற்கருணை பிரசன்னத்துக்குள்ளே உட்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த நற்கருணை பிரசன்னத்திலே எங்களை உட்படுத்துகின்ற வேளையிலே எங்களுடைய செப வாழ்வு ஆளப்படுகின்றது. இறைவனோடு இருக்கக்கூடிய உறவு நிலைகள் ஆளப்படுகின்றது. அது எப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம்.
இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலுகச் செய்த அந்த நிகழ்விலே நடக்கக்கூடிய மிகப்பெரியதொரு புதுமை என்னவென்று சொன்னால், அந்த பாலை நிலத்திலே அவ்வளவு பேருக்கும் இயேசுவால உணவு கொடுக்க முடியும் என்பதனை நம்பி அந்த மக்கள் அந்த புல்தரையிலே அமருகின்றார்கள். இயேசுவால எங்களுக்கு உணவு கொடுக்க முடியும் என்பதனை அந்த மக்கள் நம்பி இயேசுவினுடைய அந்த பிரசன்னத்திலே அமர்ந்து கொள்ளுகின்றார்கள். அதுதான் மிகப்பெரிய புதுமையாக இருக்கின்றது. இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடு நாங்கள் இறைவனுடைய பிரசன்னத்திலே அமர அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நற்கருணை பிரசன்னம் என்பது நீங்காத நினைவாக எங்களுடைய ஆலயத்திலே 24 மணித்தியாலமும் இருக்கின்றது. நாங்கள் எவ்வளவு தூரத்திற்கு இந்த நற்கருணை சந்திப்பு செய்கின்றவர்களாக, இந்த நீங்காத பிரசன்னத்திலே அமர்ந்து எங்களுடைய வாழ்வு நிலைகளை சிந்திக்கின்றவர்களாக, எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறுகின்றவர்களாக, ஆண்டவர் இயேசுவோடு உரையாடுகின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு தேவை வருகின்ற வேளையிலே ஒரு வைத்தியரிடம் போய் எவ்வளவு நேரம் காத்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு வழக்கறிஞருக்கு முன்னுக்கு எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கடைக்கு சென்றால் நாங்கள் அங்கே எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி நாங்கள் கன விஷயங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு போனுக்கு முன்னாலே நாங்கள் எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கின்றோம். டிவிக்கு முன்னாலே நாங்கள் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் எவ்வளவு நேரம் இருக்கின்றோம் என்பதுதான் இன்றைய நாளிலே நீங்களும் நானும் கேட்டுக்கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இந்த நீங்காத நினைவாகிய இந்த நற்கருணை பிரசன்னத்திலே நான் இருக்க வேண்டும், அமைதியிலே இருக்க வேண்டும். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் தரப்படுகின்ற அழைப்பாக இருக்கின்றது. அன்பானவர்களே, காலையிலே எழுந்தவுடனே நான் உங்களுக்கு முதலும் சொல்லியிருக்கின்றேன், ஆண்டவரிடம் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நான் காலையில் எழுந்த உடனே என்னுடைய வாழ்க்கையிலே செய்கின்ற முதல் வேலை, எனக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஆலயத்துக்குள்ளே சென்று இருப்பது. என்ன செபிக்கிறீங்க பாதரன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. என்ன செபிக்கிறீங்கன்னு கேட்டால் தெரியாது. என்ன சொல்லி செபிக்கிறீங்கன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாலே அது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அரை மணித்தியாலமோ கிடைக்கிற நேரத்தில் போய் இருப்பது தான் அது எங்களுடைய வாழ்வினுடைய பலமாக இருக்கின்றது. அன்றைய நாளிலே என்ன சிக்கல் வந்தாலும், அன்றைய நாளிலே என்ன வேலைப்பளு இருந்தாலும், அது சில வேளையிலே எங்களுடைய சக்தியை மீறியபடியமாக இருந்தாலும் ஆண்டவர் எங்களை வழிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கு நாங்கள் பல மறையுரைகளை கேட்கின்றோம், நோவினைகளுக்கு போகின்றோம், யாத்திரைகளுக்கு போகின்றோம். ஏன் எங்களிலே மாற்றம் இல்லை? ஏன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வதில்லை? ஏனென்று சொன்னால், நாங்கள் இந்த மக்களைப் போல நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருப்பது குறைவாக இருக்கின்றது. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்து அவர் சொல்லுவதை கேட்பது இன்றைக்கு குறைவாக இருக்கின்றது. சாமுவேல் சிறிய பையனாக இருந்த வேளையிலே ஆண்டவர் அவரை அழைக்கின்ற வேளையிலே அவருக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் தன்னுடைய குருவிடம் கேட்கின்றார். சாரோ என்னை கூப்பிடுகின்றார்கள் என்று சொல்லி போய் படுத்துக்கொள் என்று சொல்லுகின்றார். 2ஆம் தடவையாக ஆண்டவர் அழைக்கின்ற வேளையிலே சாமுவேல் குரு ஏலியிடம் வருகின்றார். அவர் சொல்லுகின்றார், இனி உன்னை கூப்பிட்டா நீ சொல்லு, ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கின்றேன் என்று சொல்லி அவர் போய் படுத்துட்டு 3ஆம் தடவை ஆண்டவர் கூப்பிடுகின்ற வேளையிலே சொல்லுகின்றார், ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கின்றேன் என்று சொல்லி. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே, ஆன்மீக வாழ்விலே, செப வாழ்வினை ஆழப்படுத்த முடியாத நிலையிலே இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நாங்கள் ஆண்டவரே பேசும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவதில்லை. மாறாக நாங்கள் தான் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கின்றோம். நாங்களே பேசிக்கொண்டிருக்கின்றோம். வந்தால் நாங்களே எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரை நாங்கள் பேசுவதற்கு அனுமதிப்பது இல்லை. அதுதான் இன்றைய நாள், இன்றைக்கு எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே இருக்கக்கூடிய பெரியதொரு குறையாக இருக்கின்றது. எனவே இந்த நற்கருணை பிரசன்னத்தை பற்றி நாங்கள் ஆழமாக இன்றைய நாளிலே சிந்திக்கின்ற வேளையிலே ஆண்டவர் தருகின்ற நீங்காத பிரசன்னமாகிய இந்த நற்கருணை பிரசன்னத்திலே நாங்கள் எவ்வளவு தூரம் அமருகின்ற மனிதர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும்,
எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கலக்கங்கள், பிரச்சனைகள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றிலும் நான் இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமருகின்ற மனிதனாக இருக்கின்றேனா? அவருடைய கரங்களுக்குள்ளே என்னை ஒப்புக் கொடுக்கின்ற மனிதனாக இருக்கின்றேனா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நற்கருணை நாதருக்கு நாங்கள் பெரிய விழா கொண்டாடுகின்ற வேளையிலே வருவது உண்மையான நிகழ்வு அல்ல. மாறாக ஒவ்வொரு நாளும் நான் வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவரோடு நான் அமைதியிலே இருக்க வேண்டும். அமைதியிலே இருக்கின்ற வேளையில தான் அவர் என்னோடு பேசுவார். அவர் பேசுவதை நான் கேட்டு வாழுகின்ற வேளையில தான் நான் பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளியாக இருப்பேன். அவர் சொல்லுவதை நான் கேட்டு நடக்கின்ற வேளையில தான் அவருடைய தாயும் சகோதரனுமாக என்னுடைய வாழ்விலே நான் மாற்றம் பெறுவேன். எனவே கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஊதாரி மைந்தன் எழுந்து நடக்கிறதற்கு முன்பாக அவன் இருந்து உட்கார்ந்தான், சிந்தித்தான், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தன்னுடைய நிலையினை ஏற்றுக்கொண்டான். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் இந்த நற்கருணையை பற்றி சிந்திக்கின்ற வேளையிலே, நற்கருணைக்கு விழா எடுக்கின்ற வேளையிலே அந்த பிரசன்னத்திலே இருக்கின்றவர்களாக, சிந்திக்கின்றவர்களாக, அவர் சொல்லுவதை கேட்கின்ற மனிதர்களாக நாங்கள் மாற்றம் பெறுவோம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் பிள்ளை தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போன்றியும் பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்து மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவர் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்களுடைய தேவைகள், வேண்டுதல்களை நம்பிக்கையோடு இறைவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பொதுநிலையினர் அனைவரும் தங்கள் சொல்லாலும் செயலாலும் உமக்கு சான்று பகர்வர்களாகவும் நற்செய்தியின் தூதுவர்களாகவும் துலங்கிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை ஒன்றிணைக்கும் உன்னத இறைவா, எம் நாட்டு தலைவர்களும் அதிகாரிகளும் எம் நாடு சந்திக்கும் சவால்களான சமத்துவமின்மை, வன்முறை, பிரிவினைவாதம் ஆகியவற்றால் ஆன பிரச்சனைகளுக்கு நீதியான முறையில் தீர்வு காணவும், மக்கள் அனைவரும் ஒருங்கிணைக்கும் நல்லாட்சியை வழங்கிடும் முயற்சியில் ஈடுபட வேண்டிய வரம் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்காக தனது உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாக பானமாக தந்த அன்பு இறைவா, திருமுழுக்கு வழியாக பொது குருத்துவத்தில் பங்கு பெற்றுள்ள உம் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும்
நீர் தந்த ஆசிகளையும் வளங்களையும் பிறரோடு பகிர்ந்து வாழும் நல்மனம் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளிமையின் பிறப்பிடமே எம் இறைவா, இறைமகன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டிய எளிமையை நாங்களும் எங்களது வாழ்வில் கடைபிடித்து வாழவும், அகந்தை, செருக்கு, ஆணவம் இவற்றினை அகற்றி பணிவு, தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை பெற்றிடவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாராளும் பரம்பொருளே, எம் தேசத்தில் எழுகின்ற யுத்தகல நிலைகள் மாறி மனித மாண்பு நேசிக்கப்பட அருள் புரிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய கரங்களை குவித்து கண்களை மூடி மௌனமாக மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நீங்காத நிலையான பிரசன்னமாகிய நற்கருணையின் மூலமாக நீர் எங்களுக்கு தருகின்ற ஆன்மீக கொடைகளுக்காக, ஆசீர்வாதத்திற்காக, உடனிருப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடுகின்றவர்களாக உம்முடைய பிரசன்னத்திலே அமர்ந்து உம்மோடு இருக்கக்கூடிய உறவு நிலைகளை ஆழப்படுத்தக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தாரும். உம்மை விட்டு பிரிந்து வாழுகின்றவர்கள், உம்முடைய பிரசன்னத்திலே வாழ மறுக்கின்றவர்கள், உம்முடைய விழுமியங்களிலே வாழ முடியாத இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு வருகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலே அவர்களை ஆளுகை செய்தருளும். வாழ்வின் நிலைகளிலே புதுப்பித்தலையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய அருமருந்தாகிய நற்கருணையின் மூலமாக எங்களுடைய நோய்களிலே இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். எங்களுடைய மனங்களுக்கு அமைதியை தாரும். பிரச்சனைகளிலே, குழப்பங்களிலே தெளிவுகளை தாரும். தனிமையிலே ஆறுதலை தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனமேந்தி வந்தேன், உந்தன் பதம் வாழ்வை தந்தேன். ஏற்பாய் இறைவா பரம்பொருளே. உந்தன் மனமேந்தி வந்தேன், உந்தன் பதம் வாழ்வை தந்தேன். ஏற்பாய் இறைவா பரம்பொருளே. வந்திடும் தரிசனம் கண்டிடவே வந்தேன். அவித்திடும் மனதையே உன்னிடம் தர வந்தேன். உந்தன் மனமேந்தி வந்தேன், உந்தன் பதம் வாழ்வை தந்தேன். ஏற்பாய் இறைவா பரம்பொருளே. உறவின் நிறைவே, உண்மையின் திருவுருவை உன் கையில் என்னை சேர்த்து இதயம் தருகின்றேன். நல்லுறவை தேடி தேடி உலகெங்கும் நான் இருந்தேன். உள்ளிருக்கும் உனையுணர நான் வருந்தினேன். இதை நான் தருவேன் என் அன்பு
இறைவா பரம்பொருளே எந்தன் மனமேந்தி வந்தேன் உந்தன் கரம் வாழ்வை தந்தேன் ஏற்பாய் இறைவா பரம்பொருளே தந்திட உன் தரிசனம் கண்டிடவே வந்தேன் தவித்திடும் மனதை உன்னிடம் தர வந்தேன் எந்தன் மனமேந்தி வந்தேன் உந்தன் கரம் வாழ்வை தந்தேன் ஏற்பாய் இறைவா பரம்பொருளே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையினத்தின் நன்மைக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகி அவர் நிலையான பணிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றே சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவனவும் கேட்கின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் திருத்தந்தை 14ஆம் நியோ, எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித யாகப்பர், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினாலே பயிற்சி பெற்ற நாங்கள் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமுடன். கிறிஸ்துவின் திருவுடல் சீரத்தமை காத்து.
எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கின்றார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளகும் திருகுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்ளுவது உமது இறைத்தன்மையை சுவைத்து என்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிற்கு சாட்சிகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சற்று அமர்ந்து கொள்வோம். அறிவித்தல்கள். எதிர்வரும் வாரத்தில் திருப்பலிகள் வழமை போரு இந்த ஆலயத்திலே இடம்பெறும். இவ்வாண்டு திருவிழா மற்றும் தாவரிப்பு கட்டணமாக உள்நாட்டிலே வசிப்போருக்கு ரூபாய் 9,000 புலம்பெயர் நாடுகளில் வசிக்கும் ஆலயத்தை சேர்ந்தவர்களுக்கு ரூபாய் 25,000 என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே தங்கள் கவனத்தில் கொண்டு வரப்பட்ட எமது ஆலயத்தின் 90வது யூபிலி ஆண்டு நினைவு கூர்ந்து கொண்டாடப்பட உள்ளதால் அதற்கான முன்னாயத்தங்களை முன்கூட்டியே மேற்கொள்ள தேவையான நிதியினை நேர காலத்தோடு தந்துதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இன்று மாலை 4:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை வடக்கு சில்லாலையில் உள்ள ஆலய பங்கு மக்களையும், நாளை மாலை 4:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை எமது ஆலய வளாகத்தை சூழ உள்ள குடும்பங்களையும் பங்கு தந்தை அவர்கள் இல்லத்தரிசிப்பு மேற்கொள்ள உள்ளார். அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த ஒருவர் பங்கு தந்தையுடன் இணைந்து அப்பகுதியில் உள்ள வீடுகளை அறிந்து கொள்ள உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஓகன் இசைக்கருவி பழக விரும்புகின்றவர்கள் பாடகர் குழாம் தலைவியிடம் தங்கள் பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் ஆலய வளாகம் துப்புரவு செய்யப்படாத விடத்தில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகள் இடம்பெற மாட்டாது என புனித கதிரை அன்னை ஆலயத்திற்கு திருப்பலிக்கு வர வேண்டி ஏற்படும் என பங்கு தந்தை உங்களுக்கு அறிவித்து நிற்கின்றார். எனவே திருப்பலிக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை நீங்கள் இணைந்து ஆலய வளாகத்தினை துப்புரவு செய்யும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நன்றி. ஜூபிலி ஆண்டுக்கான வேண்டுதல் சபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும்
தூயாவியார் மிதியங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டெழ செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் சின்னக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்றும் காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். உம்மை நாம் ஆராதிக்கின்றோம்.